வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி மாகாளி பராசக்தி துணையே வேண்டும். வையகத்தில் எதற்கும் இனி கவலை வேண்டா. சாகாமல் இருப்பது நம் சதுரால் அன்று, சக்தி அருளால் அன்றோ பிறந்தோம் பார்மேல். பாகான தமிழினிலே பொருளைச் சொல்வேன், பாரீர் நீர் கேளீரோ. படைத்தோன் காப்பான், வேகாத மனம் கொண்டு களித்து வாழ்வீர். மேதினியில் எது வந்தால் எமக்கென் என்றே. எத்தனை அற்புதமாக மரணத்தை வெல்லும் வழியை பாரதி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். மாகாளியான பராசக்தியின் பக்கத்துணை நமக்கு வேண்டும். சக்தி என்றால் ஆற்றல், எனர்ஜி. அப்படிப்பட்ட சக்தி இருந்தால் நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஆற்றல் இருக்கிறவங்க செயலை செய்வதற்கு பயப்பட போகிறதில்ல. எனவே பராசக்தியின் துணை கொண்டு நாம் இந்த உலகில் கவலை இல்லாமல் வாழ முடியும். என்ன காரணம்னா, சாகாமல் இருப்பது என்பது நம்முடைய சாமர்த்தியத்தால் நடக்கிற காரியம் இல்லை. அது இறை சக்தியினால் தானே நடக்கிறது. உதாரணத்துக்கு யாராவது விரும்பி பிறந்தோமா? இல்லை. அதே போல் நாம் விரும்பியா இறக்கப் போகிறோம்? அது நம்ம கையில் இல்லாத விஷயம். எப்படி பிறப்பு நம்ம கையில் இல்லையோ, இறப்பும் நம்ம கையில் இல்லை. அப்போ எதுக்கு கவலைப்படணும்? தேன் பாகு போன்ற இனிமையான தமிழில் நான் இந்த உயர்ந்த கருத்தை எடுத்து சொல்கிறேன். உலக மக்களே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே தான். நாம் விரும்பி பிறக்கலை, நாம் விரும்பி இறக்க போகிறதும் இல்லை. நடுவே வாழுகின்ற வாழ்க்கையில் எதுக்கு கவலைப்படணும்? இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நடக்கட்டும், நமக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று மனதை மட்டும் அமைதியாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே மனம்தான் பொங்குது, கொதிக்குது. அப்போ நம்ம மரணத்தை விரைவில் வரவழைத்து கொள்கிறோம். அப்படி இல்லாமல் மன அமைதியோடு உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவனது விருப்பத்தின் பெயரில் நடக்கிறது. இதில் என் பங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அமைதியாக வாழ கற்றுக்கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வுதான். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.